ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரெகுலராக பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் டிப்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். வாங்க என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலாம், எப்போதுமே நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் எப்படி வாசனையாக வச்சுருக்கலாம், அந்த மாதிரி டிப்ஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் இதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கும் முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் நீங்கள் வெளியே ரிமூவ் பண்ணணும். இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் பசங்க வாங்கி வச்சுருந்தாங்க பாக்ஸில். அது அதுலேயே கரைஞ்சிடுச்சு. அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை ஒரு பூக்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதே ஐஸ்கிரீம் கீழேயும் பட்டுருச்சு. அதில் நான் லைட்டாக தூள் உப்பு போட்டு நான் விரல்லையே தேய்ச்சி கொடுத்தேன். பாருங்கள், சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் நல்லாவே ஐஸாக இருந்தது. லைட்டாக உப்பு தான் ஆட் பண்ணி தேய்ச்சேன். சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க நம்ம எல்லா பொருளும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம எல்லா பொருளுமே வெளியே எடுத்து வச்சிடலாம். என்னென்ன பொருள் நம்ம வச்சுருக்கோமோ எல்லாமே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். நான் இது தேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் தேன் கூடு இருந்துச்சு, அதிலிருந்து தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இது ஒரிஜினல் தேன் இந்த கலரில் தான் இருக்கும். இது நீங்கள் ஒரு பேப்பரில் நார்மலாக நோட்டு எழுதுறீங்கல்ல, அந்த பேப்பரில் கூட விட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த பேப்பரில் ஈரமே ஆகாது, கரையாது, அப்படியே இருக்கும். நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த டீ தூள் எங்களோட பையன் மூணார் போயிருந்தான், அங்கே வாங்கி வந்திருந்தான். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதில் டீ போட்டு குடித்தோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி வெளியில் ட்ரிப் போனீங்கன்னா மறக்காமல் வாங்கி நீங்களும் குடிச்சு பாருங்கள். அதிகமாக வாங்கி வந்ததுனால நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ரிப்பிள் டீ இது 4 கிலோ வாங்கி வந்திருந்தான், அதனால் நான் இதில் வச்சுருக்கேன். இது கிராஃப்ட் பண்ணுறதுக்காக ஐஸ் குச்சி வாங்கி வச்சுருந்தேன். வேறு பக்கம் வச்சுட்டா நம்ம தேடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். இதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏங்க வச்சுருக்கீங்க ஐஸ் குச்செல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம ஏதோ ஒரு பொருள் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது தேடிட்டு இருக்கணும், அதனால தான் நான் அதில் வச்சுருந்தேன். இது டிஷ்யூ பேப்பரு. ரவை, வெளியில் வச்சா ரவை சீக்கிரமாக செல்லுலாம் பிடிச்சிரும், அதனால தான் அதில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே நம்ம வெளியே எடுத்து வைக்க போகிறோம். வெளியில் எடுத்து வச்சுட்டேன். எப்போ சாமி இவ்வளோ வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் இதில் ஃப்ரிட்ஜில் குழம்பு வகையோ பொரியலோ நான் அதிகம் அதெல்லாம் மாவு அரைச்சோ அந்த மாதிரிலாம் நாங்கள் வைக்க மாட்டோம். அந்த மாதிரி பழங்கள், முட்டை, ரவை அந்த மாதிரி இருக்கிறது தான் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்போம்.
இப்போ நம்ம ஐஸ் ட்ரேவில் இருக்கிறது ஐஸில் மேலே ஐஸ் பாக்ஸில் இருக்கிறதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் கறிவேப்பிலை போட்டு வச்சுருந்தேன் ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி, அதனால் அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த ஐஸ் பாக்ஸும் வெளியே எடுத்துடலாம். ஐஸ் பாக்ஸும் நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் மேலே வந்து துடைச்சி கொடுத்துருங்க. இப்போ இந்த ஐஸ் ட்ரேவை நம்ம வெளியும் எடுத்து க்ளீன் பண்ணலாம். அதுவும் வந்து அடுத்து வரும்போது அது வரும் பாருங்கள். ஈஸியாக எப்படி இதை ரிமூவ் பண்ணலான்னு நாங்கள் வந்து எல்ஜி நியூ மாடல் ஃப்ரிட்ஜு தான் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாகவும் மாற்றிக்கலாம். கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜு தான் இது. இது வந்து ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியும் ஃப்ரிட்ஜு நம்ம ஓட வச்சுக்கலாம். இப்போது இந்த ஐஸ்கிரீம் இருந்ததில்ல, அந்த இடத்துல நம்ம லைட்டாக கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் துடைச்சிங்கன்னா போதும். ஐஸ்கிரீம் இருந்த இடமே தெரியாது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜை எப்போதுமே வாசனையாக இருக்கிறதுக்காக எப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃப்ரிட்ஜ் நல்லா வாசனையாக இருக்கணுமா, அப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் வாசனையாக இருக்கிறதுக்காக கெமிக்கல் கலந்த ஸ்ப்ரே எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 2 மூடி அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த வினிகர்லேயே ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த விதையை நீக்கிட்டு பிழிஞ்சு விடுங்க, இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் அடைச்சிக்கும். இப்போது அரை லெமனை இந்த வினிகரோட நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது இது 3 வினிகர், லெமன், சால்ட்டு 3மே நீங்கள் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதிலே கலந்துக்குங்க. தண்ணி கலந்துட்டு இது 4ம் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடுவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் இந்த லிக்விடு யூஸ் பண்ணி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜு நல்ல வாசனையாகவும் இருந்தது. நம்ம கெமிக்கல் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் பாக்ஸை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் சூப்பராக. இப்போ எதுக்கு இதை ரிமூவ் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதில் வந்து நம்ம உயரமான பாத்திரம் மாவுலாம் அரைச்சி ஒரு சம்படத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஹைட்டாக இருக்கிறது வைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அந்த ஐஸ் ட்ரேவை வெளியே எடுத்து வச்சுட்டு கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஐஸ் பாக்ஸு பெருசாக பிக் சைஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சைடில் சாஸ் வச்சுருக்கேன், அப்புறம் நெய் வச்சுருக்கேன், முந்திரி, தேன், அப்புறம் ரோஸ் எசன்ஸு, பாதாம் எசன்ஸு அந்த மாதிரிலாம் சைடில் நான் வச்சுருக்கேன் சைட் டோரில். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து நல்ல ஐஸ் க்யூப் வந்து ஐஸ் ட்ரே வந்து மேலே தண்ணி ஊற்றி வச்சுட்டா நம்ம அடியில் அந்த கண்ணாடி பாக்ஸில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க கண்ணாடி பாக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க அந்த கண்ணாடியும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணியும் நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். நான் இது எல்லாமே வெளியே எடுத்து ஃபுல்லாகவே நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் துடைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஐஸ் ட்ரேவில் இருக்க அந்த கண்ணாடியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி தான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுவும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் சூப்பராக. இந்த மாதிரி நமக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு இதில் கஷ்டமே இருக்காது. ஒவ்வொரு பொருளும் நம்ம தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி இருக்கும். நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு எப்போதுமே புதுசு மாதிரி இருக்கும். எந்த ஒரு ரிப்பேரும் ஆகாது. நீங்கள் கடைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சர்வீஸ்க்கு அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நம்மளே அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பளிச்சுன்னு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டோரேஜுக்கு இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல, இதுக்கு மேலே நீங்கள் கவர் போட்டு வச்சுக்கலாம். நான் கவர் போட்டு தான் வச்சேன். கவர் போட்டால் சில பேர் சொல்கிறாங்க கவர் போட்டால் கூலிங் குறையும், கூலிங் வராது அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுக்கும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். அதனால் நல்லா கூலிங் ஆகுது. கீழேயே நல்லா ஐஸ் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு அதுக்கான டிப்ஸ் தான் இது. இது வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா கேக்லாம் செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்ல வெண்ணிலா எசன்ஸ், அது இருந்தாலும் நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டு இப்போது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிங்கனாலும் நல்ல மணமாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்குகிற பாக்ஸு, ஸ்வீட் வாங்குகிற பாக்ஸ்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து நான் முட்டைலாம் போட்டு வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் பாக்ஸில் முட்டை போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் மற்ற பாக்ஸில் நான் லெமன் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா மைதா மாவு வாங்கியிருக்கேன். அது நான் யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க மாவு வெளியில் வச்சா செல்லு வந்துடும், பூச்சி புழுலாம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் மீதம் இருக்க மாவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கிவி பழம் வாங்கின பாக்ஸு, இதையும் நான் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து லெமன் போட்டு வச்சுருக்கேன். நான் வாங்கியிருக்க எல்லா பாக்ஸுமே நான் ரீயூஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன், எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. இதுக்காக நம்ம கடைகளில் போய் தேவையில்லாமல் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நிறைய செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியான மெத்தடில் நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா இதுதான் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 6 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது ஒரு ஸ்வீட் பாக்ஸு. இதுலேயும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் லெமன் இருக்குது, அதனால் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் ரவை, இந்த காஷ்மீர் மிளகாத்தூள், கடலை மாவு மீதம் இருக்கிறதெல்லாம் நான் இந்த மாதிரி பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி டைட்டாக போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய ஃப்ரிட்ஜை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.